கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான விஷயம், அவசியமானது. இது இல்லாமல் வாழவே முடியாது. இதற்கு பின்னால் தான் மனிதன் ஓடுவான், இதை சேகரிப்பான், பாதுகாப்பான், செலவு செய்வான், இதை கொண்டு இந்த உலகத்தையே வாங்கலாம் என்று முயற்சிப்பான். என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? பணம். சாலமோன் ஞானி பணம் எல்லாத்துக்கும் உதவும் அப்படின்றார். அடுத்தது இவருடைய அந்த சந்தோஷ தேடல், அந்த மகிழ்ச்சி தேடல் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப அவசியமாக கையில் இருக்க வேண்டியது பணம். பணம் இருந்தால் எல்லா சந்தோஷத்தையும் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு தானே இந்த உலகம் சொல்லுது. நமக்கு அது ரொம்ப நியாயமாகவும் தெரியுது. இப்போ பணம் இல்லைன்னா எங்கேயாவது ஓரமாக உட்கார வேண்டியது தான். கண்ணால் பார்க்குற வேடிக்கை பார்த்துட்டு வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் வேடிக்கை பார்த்தா எப்படி சந்தோஷம் வந்துடும்? கஷ்டம், மன கஷ்டம், இல்லையேன்ற ஒரு மன பொறுமல் தானே நமக்கு வரும். அப்போது இந்த பணம், பொருட்கள் இருக்கு இல்லையா, மணி அண்ட் மெட்டீரியல், இதை பற்றிய ஒரு தெளிவு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவைப்படுது. இன்னொன்று, நாம் இது ஒட்டுமொத்த உலகத்துக்குள்ள தனித்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். சொல்லுவாங்க சில நேரத்தில், அந்த நாட்டுக்கு போயிட்டோம்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம நாட்டில் நல்லாவே இல்லை. போர் அபாயம் சூழ்ந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் யோசிப்பாங்க, என்னடா அது அப்பப்போ போர் நடந்துனே இருக்குது, ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிடலாம், நம்ம அங்கே போய் கொஞ்சம் நிம்மதியாக வாழலாமே அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்போது இந்த உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரித்து தம்முடைய ராஜ்யமாகிய சபையில், ராஜ்யத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். அப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோன்னா, அந்த ஆளுகின் கீழே நாம் இருக்கிறோம்னா, நமக்கான மைண்ட் செட் வித்தியாசமாக இருக்கணும், சரியாக இருக்கணும், தேவன் சொல்கிற மாதிரி இருக்கணுமா இல்லையா? இது கூட எப்படின்னா, ஒரு தேசத்துக்கு போய் அங்கே நல்லா வாழலாம் அப்படின்னு ஒருத்தர் விரும்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேசத்துக்கு போவதற்கு அந்த தேசம் நமக்கென்று சொல்லுகிற சில தகுதிகளை வைத்து தான் நம்ம அங்கே போக முடியும். அது சில தகுதிகளை நமக்கு சொல்லும். இப்போ கூட பாருங்களேன், அமெரிக்க அதிபர் முன்னெல்லாம் விசாவுக்கு ரொம்ப குறைந்த அளவுக்கு பணம், 8,000, 10,000, 15,000 அப்படி இருந்தது. இப்போ என்னன்றாரு, டெபாசிட் ஒன்று தனியாக 10 லட்சத்துக்கு மேலே பண்ண சொல்கிறார். அந்த மாதிரி இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போ டிமாண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஒரு தேசம் தன்னிடத்தில் ஒருத்தர் வாழ விரும்புகிறாருன்னு சொன்னால், எங்கள் நாட்டுக்கு வந்தால் நீங்கள் இப்படிலாம் இருக்கணும், இந்த தகுதியெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற நாம் அதற்குள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ராஜா இயேசு கிறிஸ்து சொன்னதை கவனிக்கணுமா இல்லையா? அதில் முக்கியமாக இந்த பணம் பொருளை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த பணம் பொருள் சம்பந்தமாக 2000 வசனங்கள் இந்த பைபிளில் இருக்கு. 37 உவமைகளை ஆண்டவர் பேசினார் பார்த்தீங்களா? அதில் 17 பணம் பொருள் சம்பந்தப்பட்டது, பாதிக்கு பாதின்னு சொல்லணும். யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். மனிதன் பணம் அப்படின்ன உடனே அந்த பக்கம் பொருள்னு இருக்கும்போது நடுவில் இந்த லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, அதான் வியாபாரம். இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக வியாபாரம் செய்வார்கள், பணத்தை செலவு செய்வதற்காக அந்த வியாபாரத்தில் விற்கப்படுவதை வாங்குவார்கள். வியாபாரம் அப்படின்னா என்ன? உன்னை விற்பனை செய்வது தானே வியாபாரம். அப்போது ஆண்டவர் பாருங்க, அந்த காசுக்காரரை கவனிக்கிறார். மனிதன் தேவாலயத்தை சுற்றிலும் தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே பல யுக்திகளை அவன் கையாளுவதை பார்க்குறார். பார்த்துட்டு அதெல்லாம் அப்புறப்படுத்துகிறார். அப்படியானால் ஆண்டவர் அங்கே தன் கோபத்தை வெளிப்படுத்தினதை நம்ம கவனிக்கிறோம். ஒரு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டாக்கி அவர்களுக்கு தன் கோபத்தை வெளிப்படுத்தினார். அநீதியின் மேல் இருந்த கோபத்தை. அது எது தொடர்பானது? பணம் சம்பந்தமானது, பொருள் சம்பந்தமானது. அப்போ ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக இந்த ராஜ்யத்தில் இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரோ இதை பற்றி நாம் தெரிந்து வச்சிருக்கணுமா இல்லையா? இந்த பணத்தை அதிகமாக நாம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கிறதாம். ஒன்று, செலவு செய்யணும், இந்த உலகத்தை அனுபவிக்கணும்,
எல்லாத்தையும் வாங்கணும், இதெல்லாம் நான் வாங்கி பார்க்கணும், இதை உடுக்கணும், இதை சாப்பிடணும், அடுத்தது இப்படி ஒரு மாளிகையை கட்டி நான் அதில் வாழணும், இதெல்லாம் கன்சியூமிங். அதுக்கு இந்த பணம் தேவை. நுகர்தல், நாம் அதை அனுபவித்தல், அந்த ஒரு காரணம். இன்னொரு காரணம் இருக்கிறது, பணம் வந்தாதான் பவர் வரும், ஒரு அதிகாரம் இருக்கும். பணம் இல்லாதவன் சொல்ல யார் கேட்பா? பணம் இல்லைன்னா நம்ம எதை தான் பண்ண முடியும்? பணம் இல்லைன்னா நம்ம எது சொன்னாலும் கூட எடுபடாது. அப்போ பணம் என்பது ஒரு பவர், ஒரு அதிகாரத்தை தனக்கு வரவழைக்கும் என்றும் கூட இந்த பணத்தை மனிதன் சேகரிக்கிறான். ஸோ மணி இஸ் கனெக்டட் டு கன்சியூமிங் அண்ட் ஆல்சோ த பவர். நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குமே, லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் அந்த ஐஸ்வர்யவான் லாசரு. ஆண்டவர் தான் நமக்கு அதை சொல்கிறார். ஐஸ்வர்யவான் சம்பரமாக வாழ்கிறான், ரத்தாம்பரம் முடித்திருக்கிறான், அனுபவிக்கிறான்ப்பா லைஃபை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய இருதயத்துக்குள்ளே தன் வீட்டின் வாசலண்டை எப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு நோயாளியாகிய, பிச்சைக்காரனாகிய, இவன் ஆகாரத்தின் துணிக்கைகளுக்காக காத்திருக்கிற அந்த லாசரு என்பவனை நினைவிலே வச்சுக்காம இவன் மாத்திரம் அனுபவித்து கொழுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல த ரிச்சஸ் அவன் கண்ணையும் அவன் இருதயத்தையும் எப்படி மறைச்சிருந்தது. அந்த சக மனுஷனோட துன்பத்தை பார்த்து கூட ஒரு கன்சர்ன் இல்லாமல் இருந்தது. அந்த இடத்துல அந்த ஐஸ்வர்யத்தோட ஆபத்தான ஒரு கண்டிஷனை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இப்போ உங்களுக்கு ஏதாவது இப்படி ஒரு யோசனை வருதா பாருங்களேன். அப்படின்னா பணம், ஐயோ அது பாவம்பா, அது தொடவே கூடாது, நான் ஒரு பெரிய பணக்கார ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணத்தெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டா அந்த பணம் என்பது ஒரு பாவமாக மாறிடும், அது பாவம், ஐஸ்வர்யம் என்பதே பாவம் அப்படி நினைக்கணும்னு தோணுதா? நல்லா புரிஞ்சுக்கங்க, மணி இஸ் நாட் சென், ரிச்சஸ் இஸ் நாட் சென். பணம் பாவம் அல்ல, ஐஸ்வர்யம் பாவம் அல்ல, செல்வம் அல்லது பாவம் அல்ல. அப்படியே இதனுடைய இன்னொரு பிக்சர் சொல்கிறேன். தரித்திரமாக இருப்பது பரிசுத்தமாக இருக்கலாம். அப்போ பரிசுத்தமாக இருக்கணும்னா தரித்திரமாக தான் இருக்கணும். இது சரியாக இருக்குமா? ஏன் ஐஸ்வர்யவான்கள் அசுத்தமாக மட்டும்தான் இருப்பாங்களா? ஐஸ்வர்யவான்களை தேவன் இப்படி பாவத்தில் அசுத்தத்தில் தான் இருப்பாங்கன்னு சொன்னால் தம்முடைய பிள்ளைகள் அநேகரை ஏன் அவர் செல்வ சீமானாக்கணும், ஐஸ்வர்யவானாக்கணும்? ஞானத்தை கேட்டபோது சாலமோனுக்கு ஏன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சேர்த்து கொடுக்கணும்? அப்போ தேவனோட கொடுக்குறாருன்னா அது பாவமாக இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதை மனுஷன் எப்படி கையாளுறான்றதை வச்சு தான் பாவத்தை அவன் செய்கிறான், அதை கொண்டு பாவம் செய்கிறான். அப்போது ஐஸ்வர்யம் பாவம் அல்ல, தரித்திரம் பரிசுத்தம் அல்ல. ஐஸ்வர்யவானாக இருந்து அதை தேவ நீதியின்படியாக செலவு செய்து ஒருவன் பரிசுத்தவானாக வாழலாம். தரித்திரனாயிருந்து ஐஸ்வர்யத்தின் பின்னாலே ஓடாமல், பணாசை கொள்ளாமல், பொருளாசையை விக்கிரக ஆராதனையாக செய்யாமல் பரிசுத்தமாக வாழலாம். நல்ல கவனிங்க, இது இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு மனதில் ஏற்றி வைக்க வேண்டிய ஒன்று. இந்த தெளிவு, இந்த பார்வை தேவைப்படுது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8-9. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். மாயையும் பொய் வசனிப்பையும் தூரப்படுத்தும். புரியுது? ஒரு மாய்மாலம், ஹிப்போக்ரசி வேணாம். பேசுறதுல மாய்மாலம், ஒரு விஷயத்தை சொல்றதுல மாய்மாலம், நடக்கையில் மாய்மாலம், அது வேணாம். ஓகே, இது அடுத்தது என்ன? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடாதிருப்பீராக. தரித்திரம் வேணாம், ஐஸ்வர்யம் கொடுங்க, இப்படி ஒன்றா கேட்கலாம். ஆனால் இவர் பாருங்களேன், தரித்திரம் வேணாம் ஐஸ்வர்யம் வேணான்ற, அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் ஐஸ்வர்யம் வளர வளர வளர, அந்த ரிச்சஸ் பெருக 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 நான் இந்த மாதிரி போயிடுவேன் அப்படின்னு பயப்படுறாரு. என்ன சொல்கிறாரு? பரிபூர்ணம் அடைகிறதுனால் கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். சில நேரத்தில்
ஐஸ்வர்யத்தை மிக வேகமாக அடைபவர்கள் தன்னை சுற்றிலும் இருக்கிற தாய் தகப்பனை, சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, யார் நீ அப்படின்னு கேட்பாங்க, பார்ப்பாங்க. அப்போ சொல்கிறார், அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இதுதான் இயல்பு, மனுஷன் இயல்புன்றதுனா சொல்கிறாரு. யாருன்னு கேட்டுறாதபடிக்கு இந்த ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். சரி, தரித்திரமாக இருந்தால் என்ன? இல்லையேன்னு சொல்லி திருடிட்டு தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படி நான் வாழ்ந்தேன்னா அதுவும் வேண்டாம். என் படியை, இதை எப்படி சொல்லலான்னா, அன்றன்றுள்ள என் தேவைகளை தேவனே நீர் தாரும். ஆண்டவர் ஜெபத்தில் தானே சொல்லி கொடுத்தாரு, அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும். அப்படின்னா என்ன? அன்னைக்கான தேவையை எனக்கு நீங்கள் பூர்த்தி செய்யுங்க, இவ்வளவுதான். வெரி சிம்பிள் லைஃப். லிவ் ஃபார் எ டே. ஒரு நாளுக்காக மட்டும் வாழுங்கள். அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதை மட்டும் தேவனிடத்தில் கேளுங்கள், தேவன் அதை சந்திப்பார். இதுக்கு எக்ஸஸாக இருந்தால் அன்றைக்கே மற்றவங்களுக்கு கொடுத்து அதை நற்கிரியையாக, பரலோகத்தின் பொக்கிஷமாக கன்வெர்ட் பண்ண கற்றுக்கணும் நம்ம. அதனால தான் நான் சொல்கிறது உண்டு, வீணாக்காதீங்க. இன்றைக்கெல்லாம் பொருள், வீட்டில் இருக்கிற பணம், அல்லது நம்ம செலவு செய்கிற விஷயம், உணவு வீணாக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே மறுநாள் குப்பையில் கொட்டுறோம். அல்லது வாங்கும் பொருட்கள் விஷயத்தில் தேவநீதிக்கு விரோதமானதை வாங்கி பாவம் செய்கிறோம். அதனால் நான் சொல்கிறது உண்டு, கர்த்தருடைய பணத்தை வீணாக்காதே. கர்த்தருடைய உடலை, நம்ம உடம்பு கர்த்தருடைய, ஏன்னா சொல்கிறார் இல்லை, இது உங்களுடையது அல்ல இந்த சரீரம், அது தேவனுடையதுன்னு. அப்போ அந்த கர்த்தருடைய உடலை பாழாக்காத. இந்த ரெண்டு விஷயத்தை நல்ல ரெண்டு கண்களை போல ஞாபகம் வச்சுக்கணும். கர்த்தருடைய பணத்தை வீணாக்காதே, கர்த்தருடைய உடலை பாழாக்காதே. Do not waste God's money. Do not spoil God's body. அது தேவனுடையது, நம்ம உடம்பு. இது ரெண்டையும் ரொம்ப தெளிவாக செய்கிற சந்ததி, தலைமுறை நாமத்தான் இருக்க முடியும். கிறிஸ்தவ குடும்பங்களாவது ஒரு அலாம் அடிக்கணும், நம்மளுக்கு ஒரு அபாய ஒலி இப்போ கேட்கணும் நம்ம காதில். ஓஹோ, நம்ம கவனமாக இருக்கணும். சுற்றி இருக்கிற சூழலை பார்த்தாலே இப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு தான் நமக்கு தோணணும். ஆனாலும் தோண மாட்டேன்து. இன்னும் அதிக செலவு, இன்னும் அதிக செலவு, இன்னும் ஆடம்பரம், இன்னும் ஆடம்பரம், இன்னும் பகட்டு, இன்னும் பகட்டு. அது நம்மளை கொண்டு போய் எங்கே விடும்? ஒரு இடத்துல போய் விடும். அதுக்குள்ளே நம்ம கவனம் ஆயிடணும், நாம் திருந்தணும். இப்போது இந்த பணத்தை பற்றிய நம்முடைய மனோபாவம், அதை பற்றிய தேடல் எப்படி இருக்குது, அதை ரொம்ப கவனிக்கணும். அடுத்தது, இந்த பணத்தை பற்றிய நம்முடைய அபிப்பிராயங்கள்லாம் எப்படி இருக்குது, நம்ம பேச்சு எப்படி இருக்குது, அதை கவனிக்கணும். இப்போ பணம் நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம், பணம் நம்மளை வச்சிட்ருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். சொல்லுவாங்க, இந்த கெட்ட பழக்கங்களுக்குள்ளே போகிறவங்க ஆரம்பத்தில் அவங்க மாஸ்டராக இருப்பாங்க, அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குமா. கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த கெட்ட பழக்கம் இவனை அடிமையாக்கி அது மாஸ்டர் ஆகிடும், அது குருவாயிடும். இவன் அடிமையாக இருப்பான், உட முடியல அப்படின்வாங்க. அப்போ பணம் கூட அப்படித்தான். அது நம்முடைய கையின் கீழ் இருக்கிற ஒன்றாக, நம்முடைய ஆளுகின் கீழ் இருக்கிற ஒன்றாக இருக்கணும். அது நம்மளை கட்டுப்படுத்துகிற, நம்மை ஆளுகை செய்கிற ஒன்றாக நம்ம தலைக்கு மேலே அது உட்காரக்கூடாது. அதனால தான் பண ஆசை வேணான்றார். ஐஸ்வர்யத்தின் மேலே நீங்கள் பிரியமாக இருக்காதீங்கன்றார் ஆவியானவர். பணம்ன்றது ஒரு நல்ல ஊக்கம் கொடுக்கக்கூடியது தான். கையில் பணம் இருந்ததுன்னா ஒரு தெம்பாக இருக்கும் இல்லையா? பணமே இல்லைன்னா ஒரு மாதிரி சோகமாக இருப்போம், எதுவுமே பண்ண முடியாது, என்ன பண்ணுறது, சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் பணம் மட்டும் கையில் இருந்தது, நம்ம தேவைகள் முன்னால் இருக்குது, அதை சந்திக்கும் ஒரு திராணி நம்மக்கிட்ட பணத்தினால் இருக்குமானால் ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம் இருக்க தான் செய்யும். மணி வில் மோட்டிவேட் யூ, இட் ஷுட் நாட் மாஸ்டர் யூ. மணி அப்படி நம்ம கையில் இருந்ததுன்னா அதில் ஒரு உற்சாகம் இருக்குது இல்லையா? ஆனால் அது நம்ம மேலே தலைமையில் உட்கார்ற எஜமானம் ஆகிடக்கூடாது, நாம் அதுக்கு அடிமையாகிடக்கூடாது. பணம் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும், பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையே, சோறு தண்ணி கூட எனக்கு முக்கியம் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் விசுவாசமாக வாழவே இல்லைன்னு தான் அர்த்தம். நாம் எப்படி இருக்கோம், அந்த பணத்தை பற்றி நம்முடைய அபிப்பிராயம் என்ன, இது ரொம்ப சீரியஸாக நம்ம திங்க் பண்ண வேண்டியிருக்கிறது. இது ஏதாவது நாம் தவறு செய்கிறோம், அந்த விஷயத்தில் தேவன்கிட்ட நம்ம ஒப்புக் கொடுக்கணும். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம்ப்பா. சாலமோன் ஞானி சொன்னதும், சாலமோனை காட்டிலும் மகாபெரிய ஞானியாகிய பெரியவராகிய எங்கள் ஆண்டவர் சொன்னதையும் நாங்கள் வாசிக்கிறோம், பகுத்து கவனிக்கிறோம். இது எங்களுக்கு புத்தி தெளிவு தாரும், மனக்கண்களின் பிரகாசம் தாரும்.
இந்த பணத்தை பற்றி சரியாய் புரிந்து கொண்டு நாங்கள் நடக்க வேண்டும். அதை சரியாக கையாள வேண்டும். அது எங்கள் தலையின் மேல் உட்கார்ந்து நாங்கள் அடிமையாக கூடாதப்பா. அப்படி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.